வணக்கம் நண்பர்களே, மீண்டும் பழைய ஃபார்முக்கு அண்ணாமலை. இது என்னென்னா, எந்த முன்னாடி தலைவர் யார் இப்போ இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அந்த வைப்ரண்ட்டை கொண்டு போய் திமுகலாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரி கொடுக்குறத தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாணியில் தான் போகணும்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி. இப்போது எத்தனையோ வேண்டாதெல்லாம் நடக்குது திமுக ஆட்சியில். ஆனால் யோக்கியம் மாதிரி எல்லாம் கரெக்டு இதெல்லாம் தெரியாத மாதிரி இது வரைக்கும் யாருமே ஒன்றும் செய்யாத மாதிரி பேசுவாங்க. இந்த பக்கம் போகிற கொள்ளை டாஸ்மாக்லேருந்து இப்போது 2G மாதிரி தான் டாஸ்மாக் ஆக போகுது. அது எப்படி வச்சு செஞ்சுருவாங்க சென்ட்ரலில். ஏன்னா அமித்ஷா இப்போ 2 தடவை வந்துட்டு இன்னும் வர போகிறேன், மோடி வர போகிறோம். அப்போ இதுக்கு என்னடானா அன்றைக்கி பார்த்துட்டாரு அவ்வளோ சத்தம் நம்மளை வந்து. அப்போது இதுக்கு இவர் தான் சாய்ஸ். இப்போ இருக்கிறவங்க சரி, முன்னாடி சரி, இது மாதிரி பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் இவங்களை அடித்து காலி பண்ண முடியும். இல்லாட்டி பொய்யா சொல்லிகிட்ருக்கோம், ஸ்டிக்கர் விட்டோம். அதனால் மீண்டும் இப்போ வந்து இந்த ஆட்சியில் என்னென்ன பாஜக சென்ட்ரலில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறான், ஊழல் தான் இருக்க வழியே ஒன்றும் இல்லை. கள்ளச்சாரை ஞானசேகரம் வழக்கு என்ன, இல்லாட்டி இந்த மாதிரி சில பேர் திமுறாக பேசி தருவோம் ஆராசா மாதிரிலாம். அப்போ ஒன்றும் முருகன் முன்னாடிக்க பாரு சங்கின்றான், அவன் நடத்தும்போது நடத்துகிறான், அவன் சம்மந்தமே இல்லை. முருகன் முன்னாடி ஜூன் 22 நடக்காது தடைன்னா கோர்ட்டு போயிருக்காங்க, அது பண்ணிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான லாடம் கட்டுறதுக்கு நம்மளை தான் சரியான சாய்ஸ் இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கு. அதனால் இப்போ பழையபடி அவர் வந்துட்டார், பேட்டி கொடுக்குறாரு, பேசுகிறாரு. இன்னும் இந்த ஊழலுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா இனி தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கூடி பாருங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை முறையான விசாரணை முறையாக நடைபெறலை. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ளவில்லை என்பதற்கும் குற்றம் நடந்த மறுநாள் யாரெல்லாம் குற்றவாளி ஞானசேகரன் தொடர்பில் இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்ததான் உண்மைகள் என்ன நடந்தது என்பது முழுமையாக ஏற்படும். அதை விசாரிக்க விட மாட்டானுங்க திமுக ஆட்சியில். வேறு அதை இவ்வளோ சீக்கிரம் அதை ஊற்றி போட்டது காரணம் பல சார்கள் அதில் இருக்காங்கன்று அதை பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இது ஒன்று அதைத்தான் அண்ணாமலை குறிப்பிட்றாரு. அது விரைவில் நான் ஆட்சி மாற்றத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இதில் பல பேரை பலிகடா ஆக சான்ஸ் இருக்குது. அவ்வளோ குற்றவாளிகள் மந்திரியாக கூட இருக்கலான்றதான் அதில் குறிப்பிட்றது. இது வந்து இவன் அதுக்கு தான் வேகமாக இதை முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி அண்ணாமலை குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அன்ஃபிட். இது மக்கள் உணராததைக்கும் தமிழக தலைகிறது விடியல் ஆச்சுன்னா மக்களுக்கு யாருக்குன்னு புரியும். நன்றி.